கடமை. தொழுதால் முஸ்லிம், தொழவில்லை என்றால் முஸ்லிம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ், எமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக அஸ்ஸலாஹ் ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகிறான், தொழுகையை விடுபவன். அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்று சொல்லுகிறது. இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்லுகிறது. பெரும்பாவத்தில் அவன் இட்டு செல்லும், அது அவனை குஃப்ரை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொல்லுகிறது. இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த என் நபி தோழர்கள், நபியின் தோழர்கள், அவர்கள் தொழுகையை விடுபவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா? யாருடைய தலைமையில்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய தலைமையில், அபூ ஹுரைராவுடைய தலைமையில், இப்னு அப்பாஸுடைய தலைமையில், ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கண்ணியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராகிறான். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை. தொழுகையை விடுவது குஃப்ர் அல்லது பெரும் பாவம். இன்னொரு அறிஞர்களுடைய கருத்தின்படி அது குஃப்ருக்கு தான் இட்டு செல்லும். ஃபஜ்ரை தொழாதவர்கள் எம்மில் உண்டு. இதே கல்லூரியில் 2 ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன். இமாம் முஅத்தினும் 4 பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன். 1000-1500 முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த ஹாஸ்டலுடைய வளாகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளியில் இடம் இருக்காது. அது மற்ற தொழுகையில் 2 சஃப்பை தாண்டாது. இந்த வயதிலேயே தொழுகையை பொதுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார். எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் தொழுகையை பாதுகாப்பவன் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு வருவான், அல்லாஹ்வின் உதவியோடு வருவான். தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை மறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மஅ ஃபிர்அவுன வ காரூன வ உபய் இப்னு கலஃப். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிர்அவுனோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. குர்ஆன் சொல்லுகிறது, பின்னால் வரக்கூடிய மக்கள், ரசூலுக்கு, சஹாபாக்களுக்கு, அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம் அதாஉ ஸலாஹ், தொழுகையை பாழாக்கும், வீணடிக்கும். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாஉ ஸலா என்றால் அஹ்ருஹா நஉகாதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தாமதப்படுத்துவார். என்ன அர்த்தம்? சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன? எல்லாரும் சொல்லணும். என்ன தொழுகை? என்ன தொழுகை? துஹரா? என்ன தொழுகை? ஃபஜ்ர். நாம் எப்போது தொழுகிறோம்? எப்போது தொழுகிறோம்? சூரியன், பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ், சூரியன் உதயமானதற்கு பிறகு. பலர் எழுந்த அவசரத்தில் 9 மணி ஆனா காலேஜில் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம். ஆனால் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம். யா அல்லாஹ், எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள். يعلمون ظاهرا من الحياة الدنيا, உலக வாழ்க்கையின் வெளிப்படை நமக்கு முக்கியமாக தெரிகிறது.
மறுமையில் நம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது. தொழுகையை விடுவதெல்லாம் 5-10 ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது. சினிமா தியேட்டர்களில் படம் பார்த்து கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக. ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்து கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக. அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ்வை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமான சுப்ஹானல்லாஹ். தொழுகையை பாழாக்குவார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி? ஹய்யா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான். தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவறவிடுபவர்கள். தொழுகை ஏதோ கடமை அல்ல, தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல. நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாமோ ரப்புக்கு தேவை கிடையாது. அதை வைத்திருவன் என்ன செய்ய போகிறான்? அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய 2 சஃப் அவனை என்ன செய்துவிட போகிறது? அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உன் குறிக்கோளை அடைவதற்கு, உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து, ஆயுதம். அஸ்ஸலாஹ் ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உன் வாழ்வில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். கவலையா? 2 ரக்அத் தொழுகை, இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், அல்லாஹ் வெற்றி அளிப்பான். கடனா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். குடும்ப பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். பரீட்சையில பாஸ் ஆகணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். இறை தொடர்பை ஏற்படுத்து, மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா. அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள், இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான். தொழுகையை பாழாக்குபவன் எல்லாவற்றையும் பாழாக்குவான்.